பிழையில்லை மயிலுண்டு பயமில்லை குவனுண்டு குறைவில்லை ஓம் சரவண பவ. அச்சுதம் கேசவம் जैसे बुलाते नहीं तुम मेरा के जैसे बुलाते नहीं अच्युतम केशवम कृष्ण दामोदरम अच्युतम केशवम कृष्ण दामोदरम राम नारायणम जानकी वल्लभम राम नारायणम जानकी वल्लभम अच्युतम केशवम कृष्ण दामोदरम अच्युतम केशवम कृष्ण दामोदरम राम नारायणम जानकी वल्लभम राम नारायणम जानकी वल्लभम. कौन कहते हैं भगवान पाते नहीं कौन कहते हैं भगवान पाते नहीं जैसे खिलाते नहीं बेशबरी की जैसे खिलाते नहीं. मल्ले मुल्ले मरारे आचने से मम्मी वावा मल्ले मुल्ले मरारे आचने से मम्मी वावा मानवने यानवने केशवने यानवने मानवने यानवने केशवने यानवने कन्नानी वावा.
அங்கே நிற்கவோ முந்தி செல்லவோ அங்கே நிற்கவோ முடியாதவளாகேன் ஏஜந்திர முகமதில் கண்கள் இரண்டும் தடைகள் தொடுக்க அந்தரம் இன்றி நாளே துவண்டு மேனியும் தள்ளாடி பார்ப்பதும் சிரிப்பதும் மகிழ்வதும் விழிப்பதும் பார்ப்பதும் சிரிப்பதும் மகிழ்வதும் விழிப்பதும் சிந்தை புனைந்து செய்வதறியாது திகைத்து முகம் பார்க்க தேவதேவனும் தழுவி நின்ற சிருங்கார நாயகி தேவதேவனும் தழுவி நின்ற சிருங்கார நாயகி நிசரிக பனிசரி கபதனி சகமத சகம பதனி சகரிச நிசரிக பனிசரி கபதனி சகமத சகம பதனி சகரிச நிசகரிச நித பப கபதனி சகபத சரி பம கபபனி பதசனி தபத பகபத சிவகாரி சரி பபானி சபபதி தச சமசதி தச நிதபமகரி சரி மாபதச நிசனி தச பபனி தரிச நிகபபதனி தபபதனி கரிசனி தரிசனி தசனி தசனி கபப நிகபபத கபபதனி ஜய ஜய தேவி சிவே கல்யாணி அங்குஷ பாசதரி நவரச ஈஸ்வரி ஜய உலகெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் புதுகை பாரதியின் அன்பான வணக்கம். இது நலம் தரும் நவராத்திரி. நவம் நவமாய் நமக்கு நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய நவராத்திரி தினத்தின் ஒவ்வொரு நாள் பற்றிய சிறப்பான தகவல்களோடு இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் இப்பொழுது நுழைகின்றோம். இன்று நவமி திதி, நவராத்திரியினுடைய 9ஆம் நாள். நவமி என்பது ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த திதியாகும். நம்மில் பலரும் கூட நவமி திதியிலே நன்மையான செயல்கள் எதையும் செய்யக்கூடாது என்று நினைப்பது உண்டு. அது பலரும் மறுக்கக்கூடியதாகவும் இருக்கின்றதுதான். நவமி பெருக்கம் என்று சொல்லுவார்கள் பெரியவர்கள். அந்த வகையிலே இன்றைய தினம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் மனதிற்குள் தியானித்து செய்யக்கூடிய எல்லா செயல்களும் நல்ல செயல்களாக இருப்பின் அவை நவம் நவமாக பெருகும் என்ற நம்பிக்கையும் நம்மில் பலருக்கும் இருக்கின்றது. சரி, இந்த நவம் என்ற சொல், அதாவது 9 என்ற எண்ணுக்கு என்னவெல்லாம் பெருமைகள்? நவ கிரகங்கள், நவநிதிகள், நவரசங்கள், நவ உலோகங்கள் என்றெல்லாம் நமது பாரம்பரியத்தோடு இந்த 9 என்கின்ற இலக்கம் 2 கலந்திருக்கிறது என்று சொல்லலாம். இது பலரும் கூட அதிர்ஷ்டமான எண்ணாக இன்றளவும் நினைத்து கொண்டு இருப்பது மிகவும் வியப்பான ஒன்றுதான். 9 என்கின்ற இந்த எண்ணை நம்முடைய வாழ்க்கையோடு ஒட்டி பார்த்தோமேயானால் எதனோடும் எந்த எண்ணோடும் அதனை பகுத்து பகுத்து பார்க்கிற பொழுது கடைசியிலே வருவது 9 மடங்காகவே அமையும் என்று கணிதத்திலே சொல்லுவது உண்டு. சரி, 9 பற்றிய இத்தனை அற்புதமான செய்திகள் நிறைய இருந்தாலும் கூட இந்த நவமி திதியிலே அம்பிகையை நாம் எவ்வாறெல்லாம் வழிபாடலாம்?
அவள் இன்றைக்கு பரமேஸ்வரி அல்லது சுபத்ரா தேவி என்கின்ற 2 வடிவங்களிலே நமக்கு காட்சியளிக்கின்றாள். நவதுர்க்கைகளிலே இன்றைய தினம் சித்திதாத்ரி என்கின்ற வடிவத்தில்தான் அவள் நமக்கு அருள் காட்சி தருகின்றாள். பரமேஸ்வரி என்கின்ற நாமத்தோடு விளங்கக்கூடிய அம்பிகை இன்றைய தினத்திலே கையில் வில், பாணம், அங்குசம், திரிசூலம் இவற்றையெல்லாம் தாங்கி நமக்கு அந்த அற்புதமான வடிவத்தில் காட்சியளிக்கின்றாள். இதற்கு என்ன அர்த்தம்? மனிதர்களாகிய நம்மை சரியான பாதையிலே வழிநடத்துவதற்கு அம்பிகை தயாராக இருக்கிறாள் என்பதுதான் இதற்கு பொருள். அது என்ன? திரிசூலம் என்பது 3 விதமான கூர்மையான முனைகளை உடையதாகும். அதற்கு பொருள் என்னவென்றால், நம்முடைய மலங்களாகிய ஆணவம், கன்மம், மாயை இந்த 3ஐயும் அகற்றி நம்மை புனிதர்களாக ஆக்குவதற்கு அம்பிகை தன்னுடைய கைகளிலே ஆயுதம் ஏந்தி தயாராக இருக்கிறாள் என்று அர்த்தம். சரி, வில், பாணம் என்பவை தொலைவிலே இருந்து நமக்கு வரும் தீமைகள், ஆபத்துக்களை எல்லாம் இருந்த இடத்திலிருந்தே ஆயுதத்தை ஏவி அவற்றையெல்லாம் நீக்குவதற்கும் அவள் தயாராக இருக்கின்றாள். சரி, இது 2ம் அஸ்திரம், இன்னொன்று சஸ்திரம். இந்த அங்குசம் எதற்கு? பொதுவாக யானையை அடக்குவதற்குத்தான் இந்த அங்குசம் என்கின்ற ஆயுதத்தை பயன்படுத்துவார்கள். அதனை முழுமையாக ஆயுதம் என்றும் நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் வில், பாணம் போன்றோ அல்லது திரிசூலம் போன்றோ மிக கூர்மையாக அது இருக்காது. அதே நேரம் அது சாத்வீகமான கருவியும் அல்ல. இந்த அங்குசம் எதற்கு பயன்படுகிறது? மிகப்பெரிய யானையை கூட கட்டுப்பாட்டிற்குள் வைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதம்தான் இந்த அங்குசம். மனிதர்களாகிய நம்முடைய மனங்களிலே ஆணவம், கன்மம், மாயை இவையெல்லாம் வருவதற்கு முன்பாகவே அவற்றை தடுத்து நிறுத்தி நம்மை புனிதர்களாக ஆக்குவதற்கு கைகளிலே அங்குசம் ஏந்தி இருக்கின்றாள் அன்னை பராசக்தி. இப்படி தொலைவிலிருந்து வரக்கூடிய ஆபத்துக்களை நம் அருகிலே வரவிடாமலும், ஒருவேளை அவை பக்கத்திலே வந்துவிட்டால் அவற்றையெல்லாம் சம்ஹரிக்கவும், ஒருவேளை அந்த ஆபத்துக்களோ தீய எண்ணங்களோ நம்முடைய மனங்களிலே குடியேறிவிட்டால் அவற்றை நீக்குவதற்கு தேவையான அங்குசமும் எல்லாவற்றையும் கரங்களிலே வைத்துக்கொண்டு நம்மை மனிதர்கள் என்கின்ற அந்த வகையிலே இருந்து மிக புனிதர்களாக ஆக்குவதற்கு அம்பிகை தயாராக இருக்கின்றாள். சரி, நவராத்திரியினுடைய 9ஆம் நாள் என்பது எப்பேற்பட்ட நாள்? மகிஷனோடு அம்பிகை போரிட்டு அந்த மகிஷனை கொன்று சம்ஹரித்து அவள் வெற்றி திருமகளாக நாளைய தினம் தசமி திதியிலே வர இருக்கின்றாள். அதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய நள்ளிரவில்தான் அம்பிகை மகிஷனை சம்ஹாரம் செய்கின்றாள். அந்த மகிஷனோடு நடைபெற்ற போர் என்பது மிக மிக உக்கிரமான போராக இருந்தது. மகிஷன் பல்வேறு நிலைகளிலே தன்னை பல்கி பெருகி செய்ய வைத்து கொண்டே இருந்தான் அல்லவா? மிகப்பெரிய போர்க்களத்தில் அம்பிகை தானே நெருப்பு பிழம்பாக நின்று கொண்டு அந்த போர்க்களத்தை சுற்றியும் நெருப்பு வளையமாகவும் இருந்து கொண்டு மகிஷன் அந்த வளையத்திலே இருந்து வெளியில் சென்று விடாமலும், வேறு ஏதாவது அப்பாவி உயிரினங்கள் அந்த போர்க்கள வளையத்திற்குள்ளே வந்து மாட்டி அழிந்து விடாமலும் இருக்கும் வண்ணமாக நெருப்பு வளையமாகவும் தானாகவே இருந்து கொண்டு தானே ஒரு நெருப்பாகவும் இருந்து அம்பிகை புனித போர் நடத்திய அற்புதமான நல்ல நாள்தான் இன்றைய நவமி திதியாகும். இன்றைய தினத்தில் நம்முடைய இல்லத்திற்கு 10 வயது சிறுமியை அழைத்து அவளை சாமுண்டி வடிவத்தில் போற்றி பூஜித்து வழி அனுப்புவது நல்ல பலன்களை நிச்சயமாக தரும். நல்ல வாசனை மலர்களை கொண்டு அம்பிகையினுடைய அந்த பூஜை அறையையும் கொலுப்படிகளையும் நாம் அலங்கரிக்க வேண்டும். குறிப்பாக இன்றைய தினத்திலே மறிக்கொழுந்து அந்த பத்திரத்தை வைத்து பூஜிப்பது மிகப்பெரிய நல்ல பலனை நமக்கு தரும். நல்ல வாசனை திரவியங்களை கொண்டும் வாசனை மலர்களை கொண்டும் கோலம் இட்டு பூஜை அறையினை நாம் அலங்கரிக்க வேண்டும். இன்றைய தினம் தேவிக்கு நாவல் பழம் கொண்டு நைவேத்தியம் செய்வதும், வேர்க்கடலை சுண்டல், எள்ளுருண்டை, கேசரி, பொட்டுக்கடலை உருண்டை இவற்றோடு பால் பாயாசம், தயிர் சாதம் இவற்றில் எவையெல்லாம் நம்மால் தயாரிக்க முடியுமோ அவற்றையெல்லாம் தயார் செய்து நைவேத்தியமாக படைப்பது மிக நல்ல பலன்களை நமக்கு நிச்சயமாக தரும். அது மட்டும் இன்றி வசந்த ராகத்தில் அமையப்பட்ட
பாடல்களை மன மகிழ்ச்சியோடு பக்தி பெருக்கோடு பாடினால் தேவியினுடைய மனம் குளிர்ந்து அவளுடைய அனைத்து அருளையும் நாம் பெறலாம். சரி, இவ்வாறெல்லாம் தேவியை நாம் பூஜிப்பதனால் நவராத்திரியினுடைய 9ஆம் தினமாகிய இன்றைய தினம் நாம் பெறக்கூடிய பலன்கள் என்னென்ன? நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு இல்லை நம் அனைவருக்குமே ஒரே விருப்பமாக இருப்பது நம்முடைய சந்ததிகள் செழிப்பாக, ஆரோக்கியமாக, ஆயுள் அதிகமாக, நன்றாக வாழ வேண்டும் என்பதுதானே. அப்படி நம்முடைய இல்லங்களில் குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியமும் ஆயுள் விருத்தியும் தரக்கூடியதுதான் இன்றைய நவராத்திரியினுடைய 9ஆம் நாள் பூஜை நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய பலனாகும். அந்த வகையிலே மகிஷனை சம்ஹாரம் செய்து தேவி துர்க்கை பராசக்தியாக வெற்றி முகம் காட்டுவதற்கு துணிந்த நாள் இந்த நவராத்திரியினுடைய 9ஆம் தினமாகும். இந்த நல்ல நாளிலே தேவியை நாம் மனமுருக பிரார்த்திப்போம். அவளுடைய பரிபூரண அருளை பெற்று சிறப்போடு வாழ்வோம். நாளைய தினம் நவராத்திரியினுடைய நிறைவு நாளாகிய தசமி திதி. 10 என்கின்ற அந்த முழுமையான எண்ணுக்குரிய பெருமைகளோடு தேவியினுடைய அற்புதமான அந்த நவராத்திரி போரினுடைய நிறைவு நாளை பற்றியும், தசமி நாளிலே அதாவது விஜயதசமி நாளிலே செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே எவ்வாறெல்லாம் பல்கி பெருகுகிறது என்பதை பற்றியும் சிந்திப்போம். நாளைய தினம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.